ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சாப்பிட்டீங்களா? சண்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு, இஞ்சி, ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ, சோம்பு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி மறந்துட்டேன், ஒரு தக்காளி பழுத்து தக்காளி ஒரு பழம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுலாம். எண்ணெய் வச்சு கடுகு போடலாம், கருவேப்பிலை போடலாம், உளுந்த போடலாம். இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்துடலாம். வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய் 1 ஸ்பூன், காரம் உங்களுக்கு தகுந்த போட்டுக்கங்க. மல்லிகள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு குழம்பு கொஞ்சம் சேர்த்து வாங்கினாங்க. இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். எல்லாம் வதக்கி பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ வந்து கறி போடலாம். கறி வந்து இந்த ஈரில் வந்து போடாதீங்க, லாஸ்ட்டாக போடலாம். கறி நல்லா நான் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டு போடுங்க. தண்ணி போட்டு நல்லா டைம் அரைச்சிட்டு போடுங்க. போட்டு முடிச்சுட்டு இது நல்லா மசாலாவெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் கட்டி விட்டுங்க. அந்த மசாலாவிலே கரெக்ட் ஒரு 1/4 வாசி இல்லை 1/2 வாசி நல்லா வெந்து வைப்போம். அப்போ நல்லா கறியில் மசாலா இறங்கினா தான் டேஸ்ட் வரும். வெந்து வைத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் அப்பப்போ வந்து எடுத்து கிளறி விடுங்க. இல்லை அடுப்பு வச்சுக்கலாம், பீச்சு போயிடும். 2-3 டைம் கிளறி விடுங்க, முடிக்கலாம். இப்போ வந்து கறி நல்லா ஒரு 3/4 வாசி எடுத்துருச்சு. இன்னும் ஒரு 1/4 வாசி வந்து அதுக்குள்ள நம்ம வந்து இன்னொரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் ஒரு சின்ன முடி தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். கடலை உங்களுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். கட் பண்ணி கசகசை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அரைச்சி வந்து கறி நல்லா வணங்கி வச்சு நான் வந்து தேங்காய் கடலையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இது வந்து வதக்கிடலாம். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, ரொம்ப வெட்டியாக வைக்காதீங்க, மீடியமாக வைங்க. வந்து நான் சிக்கன் மசாலா கறி மசாலா பொடிலாம் இதே போடல, போட மட்டும்தான் இதே மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு பெருந்து வச்சோம். அதுக்குள்ளே வந்து கறி ப்ரே பண்ணுறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வெந்து விட்டோம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உங்களுக்குள்ள என்ன போடலாம், உப்பு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், உப்பு போட்டேன். ஈரல் வந்து லாஸ்ட் டைம் போடணும்னு சொன்னீங்க. இப்போ போடுங்க. இப்போ போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கறி எல்லாம் வெந்து வந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பருங்க, உண்மையிலுமே செம்மையாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இது வந்து ஒரு ஃப்ளவர் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து கறி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கறியை வந்து ப்ளே பண்ணுறோம். நீங்கள் ப்ளே பண்ணி சாப்பிட்றதா சாப்பிடலாம், இல்லை குழம்பு வச்சுருந்தா அப்படி குழம்பு சாப்பிட்றதா சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கலாம், பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, குழம்பு அரைச்சி வச்ச மசாலா, வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி 3 அரைச்சி வச்ச மசாலா. இப்போ வந்து எண்ணெய் விடலாம். ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போடலாம். கடுகு குறைஞ்சிருச்சு. கருவேப்பிலை போடலாம். பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் வதக்கலாம். இதெல்லாம் கண்ணாடி பார்த்து வதக்கி வச்சு பார்க்கலாம். இப்போ கண்ணாடி பழத்துக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி விழுந்து போடலாம். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கி எண்ணெய் பிடிச்சி வதக்கி வதக்கி வச்சோம். எண்ணெய் பிடிச்சி வச்சோம். இதெல்லாம் எண்ணெய் பிடிச்சி வந்துச்சு. இப்போ வந்து மல்லிகை ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய் 1/2 ஸ்பூன், மஞ்சள் 1/4 ஸ்பூன். இதே திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசலாம் போட்டு மசாலா பச்சை வாசலாம் போட்டு கறி போடலாம். மசாலாவில் ஒன்று சேர அளவுக்கு நான் வதக்கி கொடுக்குறேன். லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. இந்த மசாலாவே 2 நிமிஷம் வேணும். அவ்வளோதாங்க, நல்லா மசாலா நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நேரம் பவுல் மாட்டலாம்.
போட்டுடலாம். உண்மையுமே ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ரிஸ்லா ஃபேமிலி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.